சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. நான் உன்னை இப்போது தேர்ந்தெடுத்தது நீ முன்பு செய்த புண்ணியத்தால்தான். அதே போல நீ என்னை வணங்க ஆரம்பித்து பல புண்ணியங்களை சேர்த்து கொண்டாய். அவைகள் உன் வாழ்வில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பதற்கு உதவும். உனக்குள்ளே என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். என்னை முழுதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்துகின்றாய். உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிப்பாய். அதன் பிறகு என் தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே. நானே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உன் வாழ்வை முன்னேற்றி உன்னை பல நல்ல செயல்களில் ஈடுபடுத்துவேன். தேவையற்ற வாதங்கள் செய்து ஆற்றலை வீணாக்காமல் என் நாமத்தை உச்சரித்து ஆற்றலை நீ பெருக செய். உனக்கு நல்லது நடக்கும். நீ உன் வாழ்க்கையில் எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் உருவாகியுள்ளது. எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்துமா என்று ஒன்றுக்கு 100 முறை யோசி. அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது. முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும். அதே போலத்தான் எப்போதும் சாந்தமாக இரு. எதற்கெடுத்தாலும் கோபம் வருகிறது உனக்கு. அது எதற்காக என்பதை என்னிடம் நீ கேள்வியாய் கேட்டாயல்லவா? இப்போது அதற்கு நான் பதில் கூறுகிறேன் கேள். அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம். அது உன் எதிர்பார்ப்பு. ஒரு வேளையில் என்றால் கூட அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழி நடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாய். அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள். நீ வணங்கும் தெய்வமான நானே எப்போதும் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேனே என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அதற்கு காரணம் நீதான். என் பிள்ளையின் சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது. ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே. அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான் என்று கூறுகிறேன். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலத்தான் கஷ்டமும் ஒரு நாள் மறைந்து போகும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டும் தரும் என்று நினைப்பது மிகவும் தவறு. சூரியனை பார்ப்பது பெரிய விஷயமல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருள் மட்டும்தான் கண்களில் தெரிகிறது. அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரியவில்லை. தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போலத்தான். கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மை. நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள். கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதே போல சந்தோஷத்தை நீ அனுபவி. ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும், போகாமலும் இருக்கலாம். அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும். அது உன்னை மாற்றும். நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே. பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க ஆரம்பிக்கும். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் என்றுமே உன்னிடத்தில் இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன். இனிமேல் அதுதான் என்னிடம். உன் மனம் குளிரப் போகிறது. என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகிறது. அன்றைக்கு நீ அழுவாய், நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில். நமது சிறந்த செயல்பாடு என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றாமல் இருப்பதாகும். யாரோ ஒருவரின் நிராகரிப்பு, ஓர் வார்த்தை, ஒரு கேலி, ஓர் விமர்சனம், ஓர் துரோகம்தான் பலரின் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம். நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது.
அதே போல உன் கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றியடைய முடியாது. நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு. அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி. முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். எப்போதும் பின்வரிசையில் ஒளியாதே, முன்வரிசைக்கு வா. யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து பேசு. அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம். நீ நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்து. நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு, உற்சாகம் உன் செயல் வேகத்தையும் தானாக அதிகரிக்கும். எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதே. அங்கே கேட்கிற முதல் குரல் உன்னுடையதாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் உதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திரு. அது தருகிற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது. எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை பேசு. எதிர்மறை விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாதே. பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உன் பலம் மீது நீ உன் கவனத்தை செலுத்து. உன் பெயரை நீ எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கூறு. உன் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணர முடியும். விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்களை தேடுவது கிடையாது. நாம் விதைக்கப்பட்டோம், எல்லா தடைகளையும் கடந்து மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதே போல தன்னை போல இன்னொரு மரம் வளர அது வழி செய்யும். அதே போலத்தான் நீயும் வளர்வாய். விரக்தி, அகங்காரம், துக்கம், கோபம், குழப்பம், மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காதே. புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும். அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள். முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம். உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் நீ அதையே சிந்தித்து கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய். வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது குழந்தையே. அதனால் எதற்கும் கலங்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் நடக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் வீணாக புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? எதுவானாலும் என் மேல் சுமத்திவிட்டு உன் வேலையை நீ பார். அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்போது வந்திருக்கும் சோதனைகள் நிரந்தரமில்லை. சோதனையை தோற்கடித்து போராடுவதற்கு சக்தியை நான் உனக்கு அளிப்பேன். நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே. நீயும் இப்போது துன்பத்தால், கவலை, கஷ்டத்தால், வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால், பலவித தடைகளால் சோர்ந்திருந்தாலும் கவலைப்படாதே. உன் பயணம் நிச்சயம் தொடரும். கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா? வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா? சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா? வீட்டை அழுக்காக்க பிள்ளை வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா? பயப்படாதே. உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை. இதோ நான் உனக்காக இருக்கின்றேன். நான் மீண்டும் உன் பயணத்தை தொடங்கி வைப்பேன். தைரியத்தோடு எழுந்திரு என் குழந்தையே. ஏன் என் மீது உனக்கு இவ்வளவு கோபம்? உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வலியால் துடிக்கின்றாய். ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவலிதான் பெரிதாக தெரிகிறது. அதனால் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன். உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கிறது. மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது. அதை நான் சரி செய்கின்றேன். அந்த வலி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா? அவர்களுக்கும் அது காயம்தானே.
ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல, அவனுடைய மனம்தான் முதல் எதிரி. உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான், அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும். உன் மனம் என்பது அது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும். நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான். அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை துடைத்து எறி. இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாமல் தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கும். நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான். உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று. கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று. இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள். தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம். அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும். ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும். ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல, அது அறநெறி அல்ல. உன் அன்னையான நான், உன் தந்தையான நான், உனக்கு ஒரு நல்ல குருவான நான் உனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாகவே மாறும். நீ என் பிள்ளையாகிவிட்டாய். உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன். உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய். அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நான் நிகழ்த்தியுள்ளேன். அதனால் பயப்படாதே. உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை. அதில்தான் எனக்கு ஆனந்தமும் இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ ஏங்கிய ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே. நீ வருந்தி பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போல இருக்கிறது. என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று, பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதே போல அதற்கும் தீர்வு இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். அந்த தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கிறாய். உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன. நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி. அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன். அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே. உன்னால் முடியும் பிள்ளையே. உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய். நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு. அதனால் உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம். உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். அதனால் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். சொல்பவர்கள் சொல்லட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி உனக்கே. கவலை கொள்ளாதே குழந்தையே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே, நான் இருக்கிறேன். நிழலாக இனி என்றும் இருப்பேன். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது. இடையில் வரும் சிறு சிறு தடைகள் உன்னை மெருகேற்றுவதற்காக வருகின்றன. புதிய உத்திகளை கண்டறி. கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். சதா என்னை நினைத்து கொண்டிரு.
நான் நடத்துகிறேன் என திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை உன்னுள் வளர விடாதே. கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். வாழ்க்கைக்கு உரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கின்றாய். அது என்னவென்று உனக்கு புரிகிறதா? கொடுப்பது நாமாக இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும். எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவ நிலை உன் மனம் எட்டுகிறது என்பதை உன் சாயப்பா எண்ணி சந்தோஷமடைகின்றேன். உனக்காக என்றும் உன் உயிராய் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாய்த்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது. அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே. அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம். அதே போல அந்த பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம். அதிலும் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது. நீயும் பத்திரமாக உள்ளாய். உன் குடும்பத்தையும் நான் சுமக்கின்றேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள். வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம். காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும். அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும். அந்த நிலையில்தான் நீ இப்போது உள்ளாய். ஆனால் நிச்சயம் நீ கரை சேர்வாய். அந்த காற்று வேகமாக அடிக்கும் பொழுதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும். அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும். நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன். நடக்கும் சில நிகழ்வுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவற்றை சொல்லும் நேரம் வந்தால் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை புரிய வைப்பேன். அதை ஏற்க உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் உன் தந்தை நான் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பு. என்னை நம்பு என்று எல்லோரிடமும் நான் கூறுவதில்லை. என்னை அப்பா என்று கூறும் என் பிள்ளைகளிடம் இதை நான் உரிமையாக கூறுகிறேன். எனக்கு அனைவரும் சமம்தான். ஆனால் என்னை சாயப்பா என்று அழைக்கும் என் பிள்ளை என் உயிர். அவர்களால் நான் சொல்லும் சொற்களுக்கான நுட்பத்தின் பொருளை உணர முடியும். நம்பு என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அவை என்ன மாற்றம் செய்ய போகிறது என்றுதானே உன் எண்ணம்? ஒரு வெள்ளை காகிதத்தில் வெள்ளை நிறத்தை பூசு. அதன் மாற்றம் உனக்கு தெரியாது. அதுபோலவே உன் நம்பிக்கை உன்னை மாற்றி அமைக்கப் போகிறது என்று நினைத்தால் அதை உன்னால் உணர முடியாது. இதுவே மற்ற நிறத்துடன் வெள்ளையை சேர்த்து பூசு. அதனுடைய நிறத்தின் அழகை நீ உணர்வாய். இதுதான் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் நடக்கும் நிறத்தின் சந்தோஷமான வண்ணங்கள். என்றும் என்னை துணைக்கொள். நான் உனக்கு என்ன செய்வேன் என்றுதானே உன் யோசனை? நிச்சயம் உனக்கு என் பரிசு உண்டு. வாழ்க்கைக்காக கிடைக்கும் பரிசு. உனக்காக நான் என்றும் இருப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமுடன் உடைய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா?